வணக்க பசங்களா. தமிழ் வழியில நீட் படிக்கிற மாணவர்களுக்கு நம்ம தமிழ்ல நீட் எடுத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வகுப்புல நாம பார்க்க போற ஒரு பகுதி தான் வகை நுண்கணிதம். இந்த வகை நுண்கணிதம் எப்படி இயற்பியல்ல பயன்படுத்துறது, இதோட பயன்பாடுகள் எல்லாமே இந்த வரிசையில நம்ம பார்க்க போறோம் பசங்களா. இந்த காணொளி நீட் படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களோட மாணவர்கள் நீட் படித்தாங்க அப்படின்னா இந்த காணொலியை அவங்களுக்கு பகிருங்க. ஸோ அதனால் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோவுக்குள்ளே போகலாம் பசங்களா. இப்போது நான் வகை இடலுங்கிறது என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி இந்த வகையிடல் இயற்பியலில் நாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போது வகையிடலை பொறுத்தளவுக்கு ரெண்டு மாறிகள் நமக்கு தெரியணும். ரெண்டு மாறிகள் எப்படின்னா, இப்போ yங்கிறது x சார்ந்து இருந்துருச்சுன்னா அதை நாம எப்படி சொல்லலாம்னா y இஸ் a function of xன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ xங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா சார்பற்ற மாறிகள் சொல்லலாம். சார்பற்ற மாறிகள் சொல்லலாம். அப்படின்னா இந்த x எதையும் பொறுத்து இருக்காது, அதனாலதான் இது சார்பற்ற மாறிகள் சொல்லலாம். இப்போ இந்த எக்ஸை ஒய்யை பொறுத்து இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன், ஆர்எல்ஸ் இந்த ஒய் எக்ஸை பொறுத்து இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸோட மதிப்பு அதிகமாக அதிகமாக ஒய்யோட மதிப்பு அதிகமாகுனா இந்த எக்ஸ் இந்த ஒய் எக்ஸை பொறுத்து இருக்குன்னு சொல்லலாம். அப்படின்னா இந்த ஒய் என்ன சொல்லனால ஒய் எக்ஸை பொறுத்து இருக்கனால இதை சார்பு மாறிகள் சொல்லலாம். சார்பு மாறிகள் சொல்லலாம். புரிஞ்சுதா? வகையீடுல ரெண்டு மாறிகள் நாம யூஸ் பண்ணுவோம், பயன்படுத்துவோம். ஒன்று சார்பற்ற மாறிகள், இன்னொன்று சார்பு மாறிகள். சார்பு மாறிகள்ங்கிறது சார்பற்ற மாறிகளை பொறுத்து என்னாகும், மாறுபடும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ y என்பது எக்ஸை சார்ந்த ஒரு சார்பு அப்படிங்கிறது தான் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா y is a function of xன்னு சொல்லலாம். ஓகேவா? y எக்ஸை சார்ந்தது அப்படிங்கிறத சொல்லலாம். இங்க புரியுதா பசங்களா? இப்போ இன்னொரு ஒரு உதாரணமா சொல்லிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் என்னோட சாப்பாடுன்னு எடுத்துட்டேன். இதுல என்னோட எடைன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ சாப்பாடு அதிகமாக அதிகமாக என்னோட எடையும் என்ன ஆகும், அதிகமாகும் இல்லையா? இப்போ சாப்பாடுங்கிறது என்ன சொல்லலாம், சார்பற்ற மாறிகள் சொல்லலாம். இந்த சாப்பாடை இந்த எடை சாப்பாடை பொறுத்து இருந்தனால இந்த எடைங்கிறது என்ன சொல்லலாம், சார்பு மாறிகள் சொல்லலாம். எதை சார்ந்து இருக்கிறது, சாப்பாடை சார்ந்து இருக்கிறது. சிம்பிளான ஒரு எடுத்துக்காட்டா நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு உதாரணமா எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல y is equal to xன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. y is equal to x. இப்போ xோட மதிப்பு ஒன்னு சொன்னா அப்படின்னா y-யோட மதிப்பு என்ன இருக்கும், 1 இருக்கும். இப்போ xோட மதிப்பு 2னா y-யோட மதிப்பு என்னவா இருக்கும், 2 இருக்கும். எக்ஸோட மதிப்பு 3னா ஒய்யோட மதிப்பு என்ன ஆகும், 3. அப்படின்னா எக்ஸுக்கு நான் மதிப்பு கொடுக்க கொடுக்க ஒய்யோட மதிப்பு என்ன ஆகும், மாறும் சொல்லலாம். புரியுதா? இப்போ எக்ஸோட மதிப்பு சின்னதா நான் என்ன பண்றேன், மாறுபாடு அடையுதுன்னு வச்சுன்னு. சின்னதுங்கிறத எப்படி ரெப்ரசன்ட் சின்னதுங்கிறது எப்படி நாம சொல்லலாம்னா அதுதான் வகையிடல்ல நாம சொல்லலாம். சின்னதுங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா டிஎக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ டிஎக்ஸ்ங்கிறது என்ன சொல்லலாம், மிக சிறியது அப்படிங்கிறத நாம சொல்லலாம். புரிஞ்சுதா பசங்களா? சிறியது. புரிஞ்சுதா? இதுவே டெல்டா எக்ஸ்ங்கிறது என்ன சொல்லலாம், பெரியது அப்படிங்கிறத நாம சொல்லலாம். இப்ப நாம வகைப்படுத்த போறதுனால நாம பயன்படுத்துற ஒரு என்ன அப்படின்னா ஒரு வேர்டுங்கிறது என்ன சொல்லலாம், மிகச்சிறியதுன்னு சொல்லலாம். மிகச்சிறியது எப்படி சொல்லலாம், டிஎக்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இந்த சார்பற்ற மாறியில ஒரு dx மிகச்சிறிய மதிப்பு வேறுபாடு அடைஞ்சிச்சு அப்படின்னா சார்புடைய மாறிலியும் என்னாகும், மிகச்சிறிய வேறுபாடு அடையும். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா dyன்னு சொல்லலாமா? எக்ஸ்ல மிகச்சிறிய மதிப்பு மாறுச்சுன்னா ஒய்லையும் என்னாகும், மிகச்சிறிய அளவு மதிப்பு மாறும் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணலாம், அப்படிங்கிறத சொல்லலாம் நாம். ஸோ அதை தான் நான் இங்க எழுத போறேன். எக்ஸை பொறுத்து ஒயின் வகைக்கெழு அப்படிங்கிறத சொல்லலாம். எப்படின்னா அங்க பாருங்க, இப்ப நான் ஒய்ன்னு எடுத்துட்டேன், இது எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸை பொறுத்து ஒய்யும் மாறுது இல்லையா?
இப்போ எக்ஸோட மதிப்பு சின்னதா இருந்துச்சுன்னா ஒய்யோட மதிப்பு என்னவா இருக்கும்? சின்னதா இருக்கும். அந்த சின்னது அப்படிங்கிற ரெப்ரசென்ட் பண்றதுதான் டிஎக்ஸ் டிஒய்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ இந்த டிஎக்ஸ் கீழே கொண்டு வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 சொல்லலாம். இப்போ இதை தான் நாம என்ன சொல்லலாம் அப்படின்னா எக்ஸை பொறுத்து ஒய்யின் வகைக்கெழு டிஒய் பை டிஎக்ஸ் சொல்லலாம். சிறிய எக்ஸில் ஏற்படும் மாற்றம் எதை பாதிக்கும்? சிறிய ஒய்யில் ஏற்படும் மாற்றத்திற்கு காரணமா இருக்கும். அவ்வளவுதான். புரிஞ்சுதா பசங்களா? அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? டிஒய் பை டிஎக்ஸ்னு சொல்லலாம். இதுவே டிஒய் பை டிடிங்கிறது என்ன சொல்லலாம்? நேரத்தை பொறுத்து ஒய்யில் ஏற்படும் மாற்றம் அப்படிங்கிறது தான் டிஒய் பை டிடின்னு சொல்லலாம் பசங்களா. ஸோ சிம்பிளா என்ன சொல்லலாம்னா எளிதா ஸோ ஒய்யை பொறுத்து எக்ஸின் வகைக்கெழுவானது எப்படி சொல்லலாம்? டிஒய் பை டிஎக்ஸ்னு நாம சொல்லலாம். புரியுதா பசங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு சுலபமான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இது. ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்கணும் பசங்களா. டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு என்ன தெரிஞ்சா இப்போ இந்த டிஒய் பை டிஎக்ஸ் எப்படி நாம இயற்பியல்ல பயன்படுத்த போறோம், அதோட ஃபார்முலா என்ன, எக்ஸோட மதிப்பு மாற மாற அதோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நான் எடுத்துட்டேன். நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒய் நான் இனிஷியலா நான் முதல்ல நான் என்ன சொல்ல எக்ஸ் பவர் n எடுத்துட்டேன். என்னோட வேல்யூ என்னவா இருக்கலாம்? n is equal to 1, 2, 3 நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இப்போ நாம dy by dx நாம கால்குலேட் பண்ண போறோம். அதாவது xஐ பொறுத்து இது எப்படி சொல்லலாம்? xஐ பொறுத்து y-இன் வகைக்கெழு அப்படின்னு சொல்லலாம் dy by dx. புரியுதா? இதே dy by dt நேரத்தை பொறுத்து y-இன் வகைக்கெழுன்னு சொல்லலாம். ஓகே, அதை இன்னும் நாம ஒரு கிளியர் ஐடியாவை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம் பசங்களா. ஓகே, இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா dy by dx பார்க்க போறோம். dy by dx எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸோ இங்க நான் பிரதியிடும் போது என்ன கிடைச்சிடும்? d by dx. ஸோ எக்ஸோட மதிப்பு இங்க எடுத்துறேன் x பவர் n. ஸோ என்ன கிடைச்சிடும் அப்படின்னா இதோட ஃபார்முலா n into x பவர் n minus 1. புரியுதா? ஸோ n y is equal to x பவர் n-னா அதை நான் வகைப்படுத்தும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? dy by dx equal to n into x பவர் n minus 1 நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதுல நான் n-க்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். 1, 2, 3ன்னு கொடுக்குறேன். என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பசங்களா. இப்போ y is equal to x பவர் 2ன்னு எடுத்துட்டேன். y is equal to x பவர் 2. இதை நான் x-ஐ பொறுத்து வகைப்படுத்துறேன். என்ன கிடைக்குன்னு பாருங்க. dy by dx is equal to என்ன ஆகும்? இப்போ என்னோட மதிப்பு என்ன? இந்த இதில் என்னோட மதிப்பு 2வா? ஸோ நான் இங்க பிரதியிடலாமா? என்னோட மதிப்பு 2னா 2 into x 2 பாருங்க 2 minus 1 என்ன கிடைச்சிடும் அப்படின்னா 2 into x. புரியுதா? 2 minus 1 என்ன சொல்லலாம்? 1ன்னு சொல்லலாம். இதுவே நான் எடுத்துட்டேன் ரெண்டாவது. இப்போ y is equal to x பவர் 1 எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. y is equal to x பவர் 1 எடுத்துட்டேன். இப்போ நான் x-ஐ பொறுத்து வகைப்படுத்துறேன். என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுனா dy by dx is equal to என்னோட மதிப்பு என்ன? இந்த இடத்துல என்னோட மதிப்பு 1 into x பவர் 1 minus 1 என்ன கிடைச்சிடும்? 1 into x பவர் 0. இந்த x பவர் 0வோட மதிப்பு என்ன அப்படின்னா 1. புரிஞ்சுதா? x பவர் 0வோட மதிப்பு என்னது? 1. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிடும்? 1ங்கிறது கிடைக்கும். புரிஞ்சுதா பசங்களா? இன்னொரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். y is equal to x power 1 by 2ன்னு எடுத்துட்டேன். y is equal to x power 1 by 2ன்னு எடுத்துட்டேன். இப்போ நாம x-ஐ பொறுத்து நான் இதை வகைப்படுத்த போறேன். பாருங்க என்ன கிடைச்சிடும்? dy by dx என்ன கிடைச்சிடும்? is equal to இப்போ என்னோட மதிப்பு என்னது? 1 by 2. நான் இதுல பிரதியிடும் போது என்ன கிடைச்சிடும்? 1 by 2 x பவர் 1 by 2 minus 1. 1 by 2 minus 1ங்கிறது எப்படி சொல்லலாம்? 1 by 2 minus 1. நான் இதை மீச்சியமா எடுக்கும் போது என்ன கிடைச்சிடும்? இதை நான் இங்க பெருக்கிறேன். 1 minus 2 divided by 2 என்ன கிடைச்சிடும்? 1 minus 1ங்கிறது என்ன சொல்லலாம்? 1 by 2ன்னு சொல்லலாமா? புரியுதா பசங்களா? ஸோ இங்க நாம பிரதியிடும் போது என்ன கிடைச்சிடும்? 1 by 2 x பவர் minus 1 by 2ன்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? இதுதான் y x பவர் 1 by 2வோட மதிப்பு x-ஐ பொறுத்து வகையிடும் போது. புரிஞ்சுதா? இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா y is equal to ஸோ x பவர் இல்லை
1 by x ஸ்கொயர்னு எடுத்துட்டேன். 1 by x ஸ்கொயர். இதை நான் y-ஐ பொறுத்து வகைப்படுத்த போகிறேன், x-ஐ பொறுத்து வகைப்படுத்த போகிறேன். dy by dx. இப்போ என்னோட மதிப்பு என்ன? 2. என்னோட மதிப்பு 2. நான் இங்கே இல்லை, என்னோட மதிப்பு என்ன ஆயிரும்? இப்போ நான் மேலே கொண்டு போகிறேன் இதை. ஸோ இதை மேலே கொண்டு போது என்ன ஆகும்? எக்ஸ் பவர் -2 மாறுமா? எக்ஸ் பவர் -2 மாறும். இப்போ என்னோட மதிப்பு என்னது? -2ன்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ நம்ம இதில் பிரதியிடும் போது நமக்கு கிடைக்க போகிற மதிப்பு என்னவா இருக்கும்? இங்கே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -2 எக்ஸ் பவர் -2 -1. இப்போ என்ன ஆயிரும் பாருங்க, -2 எக்ஸ் பவர் -3ன்னு சொல்லலாமா? இதுதான் 1 by x ஸ்கொயரோட வகையிடுதல். எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து. புரிஞ்சுதா? இதுவே நான் y is equal to ஒரு நம்பர் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, ஒரு எண் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். இப்போ பாருங்க, இது எல்லாம் என்ன ஆகுனா, எக்ஸோட மதிப்பு கொடுக்கும்போது ஒய்யோட மதிப்பு வேறு மாறும். இங்கேயும் பாருங்க, எக்ஸுக்கு 1 2ன்னு கொடுக்கும்போது ஒய்யோட மதிப்பு மாறும். இந்த இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வகையிடல் என்னன்னா, y is ஒரு நம்பர் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். அப்படின்னா இந்த நம்பர் இப்போ 1 மணி நேரம், அதாவது இப்போ 9 o'clock 9 o'clock அந்த எங்கிட்ட இருக்க ஒரு நாணயத்தோட மதிப்பு 5 ரூபா. இதுவே 2 மணி நேரம் கழிச்சு அதை பார்க்கும்போது என்ன 5 ரூபா தான் இருக்கும். அப்படின்னா அது என்ன ஆகாது, அதோட மதிப்பு மாறாது. அப்படி மாறாம இருந்துச்சுன்னா நான் இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா, மாறிலி அப்படின்னு சொல்லலாம். மதிப்பு மாறாம இருந்துச்சுன்னா அதை சொல்லலாம் மாறிலின்னு சொல்லலாம். இப்போ 5 ரூபா மதிப்பே மாறலன்னா ஒய்யோட மதிப்பு என்னது? மாறாது. இப்போ இதை ஒய் நான் எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது என்ன கிடைச்சிரும்? 0ங்கிறது கிடைச்சிரும். ஏன்னா நான் இந்த ஒய்ங்கிறது என்ன சொல்லலாம்? மாறிலி, மாறாது. அப்படின்னா எதையும் பொறுத்து மாறாதுன்னா எக்ஸை பொறுத்தும் மாறாது, நேரத்தை பொறுத்தும் மாறாது, எதை பொறுத்தும் மாறாதனால அதை நான் வகையிடும் போது, எந்த ஒரு வகைக்கீழ வச்சு வகையிடும் போதும் அதோட மதிப்பு என்னவா தான் இருக்கும்? 0வா இருக்கும். ஸோ இந்த ஒய்யை நாம என்ன சொல்லலாம்? மாறிலின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஒய்யோட மதிப்பு என்னவா இருக்கும்? 5 divided by dx. அப்படின்னா ஒரு மாறிலியை நான் வகைப்படுத்தும் போது நமக்கு கிடைக்கிற மதிப்பு என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இதுல நாம எங்க இயற்பியல்ல இந்த மாறிலியை வகைப்படுத்த போறோம்னா, இப்போ நியூட்டன் 2ஆம் விதி எடுத்துட்டேன் அப்படின்னா, மொத்த விசையின் மதிப்பு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மொத்த விசையின் மதிப்பு dp by dtன்னு சொல்லலாம். அப்படின்னா pங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, உந்தம் அப்படிங்கிறது நாம சொல்லலாம். நேரத்தை பொறுத்து உந்தத்தின் மாறுபாடு தான் என்ன சொல்லலாம்? விசைன்னு சொல்லலாம். நேரத்தை பொறுத்து இது எப்படி சொல்லலாம்? நேரத்தை பொறுத்து உந்தத்தின் மாறுபாடு தான் என்ன சொல்லலாம்? விசைன்னு சொல்லலாம். தயவு செய்து புரிஞ்சுக்க. இப்போ இந்த விசையின் மதிப்பு 0வா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. விசையின் மதிப்பு 0வா இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? dp by dt என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்படின்னா உந்தத்தின் மதிப்பு என்னவா இருக்கும்? மாறவே மாறாது. ஸோ dp by dt 0வா இருந்துச்சுன்னா உந்தம் என்ன சொல்லலாம்? தம் ஒரு மாறிலின்னு சொல்லலாம். அப்படின்னா மாறாது, உந்தம் மாறாது. தொடக்கத்துல எந்த அளவுக்கு உந்தம் இருந்துச்சோ முடிவிலும் அந்த அளவுக்கு தான் உந்தம் இருக்கும். இதை தான் நாம என்ன சொல்லலாம்? உந்த மாறா நிலை அப்படிங்கிற சொல்லலாம். உந்தம் மாறா விதின்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன். ஏன்னா உந்தம் மாறப்படாது. தொடக்கத்தில் இருந்த உந்தத்தின் மதிப்பு பிஐன்னு சொல்லலாம். இறுதியில் இருக்க உந்தத்தின் மதிப்பு என்ன சொல்லலாம்? பிஎஃப்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த விசையின் மதிப்பு 0வா இருக்கும்போது உந்தம் என்ன ஆகாது? மாறுபடாது. இதுதான் என்ன சொல்லலாம்? உந்த அழிவின்மை விதி அப்படிங்கிறத சொல்லலாம். புரிஞ்சுதா பசங்களா? உந்த அழிவின்மை விதி. எப்போ உந்த அழிவின்மை விதி இருக்கும்? மொத்த விசையின் மதிப்பு 0வா இருக்கும்போது, மொத்த விசையின் மதிப்பு 0வா இருக்கும்போது உந்தம் மாறாது. ஸோ இதை நாம இயற்பியல்ல நாம பயன்படுத்துவோம். எப்படி வகைப்படுத்துறதில் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. புரிஞ்சுதா பசங்களா? இதுவே இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்போ நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் பாருங்க, இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். ஓகே, எக்ஸுங்கிறது ஒரு இடப்பெயர்ச்சின்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். இடப்பெயர்ச்சி. இந்த இடப்பெயர்ச்சி நேரத்தை பொறுத்து மாறதை நாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா dx by dtன்னு சொல்லலாம்.
இடப்பெயர்ச்சி மாறும் வீதம். இடப்பெயர்ச்சி dx by dt என்ன சொல்லலாம்னா dx by dt னா இடப்பெயர்ச்சி மாறும் வீதம் சொல்லலாம். இடப்பெயர்ச்சி மாறும் வீதம் சொல்லலாம் dx by dt. புரிஞ்சுதா? இந்த இடப்பெயர்ச்சி மாறும் வீதத்தை என்ன சொல்லலாம் அப்படின்னா v திசைவேகம் சொல்லலாம். இப்ப திசைவேகம் எப்படி நீங்க வரையறுப்பீங்க? இடப்பெயர்ச்சி மாறும் வீதம் திசைவேகம் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? இடப்பெயர்ச்சி மாறும் வீதம் திசைவேகம் சொல்லலாம். புரிஞ்சுதா பசங்களா? இதுவே நான் என்ன நடத்துட்டேன், இடப்பெயர்ச்சி மாறும் வீதம். இப்போ திசைவேகம் மாறும் வீதம் dv by dt சொல்லலாம். dv by dt சொல்லும் போது திசைவேகம் நேரத்தை பொறுத்து மாறும் வீதம். இங்கே நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இடப்பெயர்ச்சி நேரத்தை பொறுத்து மாறும் வீதம். இங்க திசைவேகம் நேரத்தை பொறுத்து மாறும் வீதம். திசைவேகம் மாறும் வீதம் சொல்லாமா? பொதுவா திசைவேகம் மாறும் வீதம். திசைவேகம் மாறும் வீதம் என்ன சொல்லலாம்னா முடுக்கம்னு சொல்லலாம். முடுக்கம்ங்கிறது என்ன சொல்லலாம்? திசைவேகத்தின் மாற்றம் என்ன சொல்லலாம்? முடுக்கம் சொல்லலாம். இது நேர் முடுக்கமா இருக்கலாம், எதிர் முடுக்கமா இருக்கலாம். ஸோ பின்னாடி வர வகுப்புல நான் உங்களுக்கு சொல்றேன் நேர் முடுக்கம்னா என்ன, எதிர் முடுக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் முடுக்கம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். திசைவேகம் மாறும் வீதம் என்ன சொல்லலாம்? முடுக்கம் சொல்லலாம். இப்போ நான் எக்ஸ் இடப்பெயர்ச்சி கொடுத்துட்டேன்னா, இங்க பாருங்க, இடப்பெயர்ச்சி கொடுத்துட்டேன்னா எனக்கு திசைவேகம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இடப்பெயர்ச்சி மாறும் வீதம் திசைவேகம் நாம் எடுத்துக்கலாம். அப்படின்னா ஒரு டைம் வகைப்படுத்தணும். எதை பொறுத்து? டைமை பொறுத்து, நேரத்தை பொறுத்து. புரியுதா? இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? dx by dt. dx by dtங்கிறது இடப்பெயர்ச்சி மாறும் வீதம். இப்போ v எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு முடுக்கம் வேணும் அப்படின்னா இடப்பெயர்ச்சி மாறும் வீதம் என்ன சொல்லலாம்? முடுக்கம் சொல்லலாம். இடப்பெயர்ச்சி மாறும் வீதம் அப்படின்னா இங்க பாருங்க, எக்ஸ 2 டைம் வகைப்படுத்தினா முடுக்கம் கிடைக்கும். திசை வேகத்தை ஒரு டைம் வகைப்படுத்தினா முடுக்கம் கிடைக்கும், நேரத்தை பொறுத்து. புரிஞ்சுதா? ஸோ இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த இடத்துல டி பை டிடி. வி என்ன சொல்லலாம்? இங்கிருந்து எடுக்கலாம். இதுதான் வி இல்லையா? இதுதான் வி. இங்கே நான் பிரதியிடும் போது என்ன கிடைச்சிடும்? விக்கு பதிலாக dx by dt. இதை தான் நம்ம என்ன சொல்லலாம்னா d ஸ்கொயர் எக்ஸ் பை டி ஸ்கொயர்னு நம்ம சொல்லலாம். இடப்பெயர்ச்சியை 2 டைம் வகைப்படுத்தும் போது எனக்கு முடுக்கம் கிடைக்கும். இல்லைன்னா திசை வேகத்தை ஒரு டைம் நான் வகைப்படுத்தும் போது முடுக்கம் கிடைக்கும். புரிஞ்சுதா பசங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி. திசைவேகம் மாறும் வீதம் முடுக்கம், இடப்பெயர்ச்சி மாறும் வீதம் திசைவேகம். புரிஞ்சுதா? இதுதான் நமக்கு இயற்பியல்ல நாம பயன்படுத்த போறோம் பசங்களா. இப்போ நாம கேள்விகளை பார்க்கலாம். இது புரிஞ்சுதா பசங்களா? ஸோ எப்படி நான் வகைப்படுத்துதல் இயற்பியல்ல நான் பயன்படுத்துறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சாதாரணமா வகைப்படுத்தலாம். அதுக்கப்புறம் நீட்டில் நமக்கு கேட்ட கொஷினை எடுத்து நாம் இயற்பியல் அளவுகளை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஒரு கேள்வி கொடுக்குறேன். y is equal to, நீங்களும் ட்ரை பண்ணி சால்வ் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் 1/x x பவர் 1/2 ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு நம்பர். புரியுதா? இதை நான் வகைப்படுத்த போகிறேன். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா dy by dx காண்க அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸை பொறுத்து ஒய்யின் வகைக்கெழு அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸை பொறுத்து ஒய்யின் வகைக்கெழு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நாம் எப்படி வகைப்படுத்தலாம்? ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு மதிப்பையும் நாம் வகைப்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஒன்ஸ் உங்களுக்கு இது புரிஞ்சுக்கிறதுக்கு எளிதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னே நீங்கள் வகைப்படுத்த ரெடி ஆயிருங்க. ஓகே, இப்போ நான் 1/n வகைப்படுத்த போகிறேன். டி பை டிஎக்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை வகைப்படுத்துறேன், எக்ஸ் ஸ்கொயர். புரிஞ்சுதா? ப்ளஸ் இப்போ இதை நான் வகைப்படுத்த போகிறேன். டி பை டிஎக்ஸ். இந்த 1/x மேலே வந்துச்சுன்னா என்ன சொல்லலாம்? 1/x பவர் -1. புரியுதா? கீழே இருக்கும்போது ப்ளஸ், மேலே வந்துச்சுன்னா -1. இப்போ நாம் இது சொல்லும் போது டி பை டிஎக்ஸ் எக்ஸ் பவர் 1/2 ப்ளஸ் டி பை டிஎக்ஸ் 5. புரியுதா பசங்களா? இப்போ எனக்கு சொல்றீங்களா என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு? எக்ஸ் ஸ்கொயரை வகைப்படுத்தினா என்ன கிடைச்சிரும்? ஸோ n இன்டூ எக்ஸ் பவர் n-1. அப்படின்னா என்னோட மதிப்பு 2 இன்டூ எக்ஸ் பவர் 2 - 1.
புரியுதா? பிளஸ் இப்போ என்னோட மதிப்பு என்னது -1. இதுல என்னோட மதிப்பு -1 அப்படின்னா -1 x பவர் -1 -1. உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தயவு செய்து புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை பார்த்துட்டு இன்னும் உங்களுக்கு எளிமையான ஒரு விளக்கம் கொடுக்குறேன் பசங்களா. நெக்ஸ்ட் பிளஸ் 1/2 x பவர் 1/2 -1 பிளஸ் நான் ஒரு மாறிலியை வகைப்படுத்தும் போது அதோட மதிப்பு என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். 0. புரியுதா பசங்களா? ஸோ இப்போ என்ன கிடைக்கும் பாருங்க. ஸோ 2 into x 2 - 1 1 பிளஸ் சரி இங்கே மைனஸ் இருக்கிறதுல -1 x பவர் என்ன சொல்லலாம் -2 -2 -2 -1 -1 -2 பிளஸ் 1/2 இங்கே நான் வகைப்படுத்தும் போது எனக்கு கிடைச்சிடும் 1/2 -1 சொல்லும் போது -1/2. ஸோ அதுதான் புரிஞ்சுதா? இதுதான் என்ன சொல்லலாம் எக்ஸை பொறுத்து y-இன் வகைக்கெழு dy/dxன்னு நாம சொல்லலாம். புரியுதா பசங்களா? ஸோ இதுதான் நாம எப்படி வகைப்படுத்துறோம் அப்படிங்கிறது நாம இங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ புரிஞ்சுதா? ஸோ இப்போ இதை பயன்படுத்தி நீட்ல இல்லை அப்படின்னா ஜேஇல எந்த மாதிரி கேள்விகள் கேட்டாங்க அதை எப்படி நாம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் பசங்களா. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இப்போ கொஸ்டின் பாரு. ஒரு துகள் பயணித்த தூரம் நேரம் t உடன் தொடர்புடையது அப்படின்னா எக்ஸ் எதை பொறுத்து மாறுபடுது? டைமை பொறுத்து, நேரத்தை பொறுத்து மாறுபடுது. இப்போ டீங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா சார்பற்ற மாறின்னு சொல்லலாம். எக்ஸ் என்ன சொல்லலாம்? டீயை சார்ந்திருக்கனால சார்புடைய மாறிலின்னு சொல்லலாம், சார்பு மாறிலின்னு சொல்லலாம். ஓகே, மாறின்னு சொல்லலாம். எனில் t = 5 செகண்டில் துகளின் திசைவேகம் நாம கணக்கிடணும். ஸோ நம்ம கேள்வியை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். அப்பதான் உங்களுக்கு எப்படி அதை வரிசைப்படுத்தி நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். புரியுதா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கொடுத்துருக்கிறது எப்பயுமே ஃபர்ஸ்ட் எழுதிருங்க, அப்பதான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ கிவன். ஓகே, எப்படி எழுதிட்டாங்க அப்படின்னா பாருங்க, கிவன் அப்படின்னா கொடுத்துருக்கிறது x = 4t² சொல்லாம x = 4t². இப்போ நான் என்ன கணக்கிடணும் அப்படின்னா திசைவேகம் நாம கணக்கிடணும். எப்ப எனக்கு திசைவேகம் கிடைக்கும்? இடப்பெயர்ச்சி கொடுத்துட்டாங்க, எனக்கு எப்ப திசைவேகம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க உங்களுக்குள்ள கேளுங்க. அப்படின்னா எனக்கு இடப்பெயர்ச்சி கொடுத்துருக்காங்க, திசைவேகம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நான் ஒரு டைம் நேரத்தை பொறுத்து வகைப்படுத்தணும். அப்படின்னா dx/dt பண்ணுனா எனக்கு கிடைச்சிரும், திசைவேகம் நமக்கு கிடைச்சிரும். புரியுதா பசங்களா? நாம சால்வ் பண்ணலாமா? இப்போ நாம வகைப்படுத்தலாம். 4ங்கிறது ஒரு மாறிலி மதிப்பு. இது t² நான் என்ன பண்றேன்? வகைப்படுத்துறேன். ஓகே, வகைப்படுத்தும் போது என்ன கிடைச்சிரும்? என்னோட மதிப்பு 2. இப்போ நான் எடுத்துட்டேன் 2 × t⁻2 - 1. ஸோ என்ன ஆயிரும் பாருங்க, 8 × t கிடைச்சிருமா? இப்போ நாம திசைவேகம் கணக்கிடணும். எப்போனா டீயோட மதிப்பு என்னவா இருக்கும்போது? 5ஆ இருக்கும்போது, 5ஆ இருக்கும்போது அதெல்லாம் நம்ம கணக்கிடணும். ஸோ அப்படின்னா டீக்கு பதிலாக நான் 5ன்னு சப்ஸ்டியூட் பண்றேன். 8 × 5 என்ன சொல்லலாம்? 8 5 8 40 m/s. புரிஞ்சுதா? 40 இருக்கா? எஸ், இதுதான் ஆன்சர். இது ஒரு ஜேஇ கொஸ்டின் பசங்களா. புரிஞ்சுதா? ஒரு கொஸ்டினை, ஒரு கேள்வியை பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் படிக்கணும். படிச்சதுல இருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதணும், என்ன கேட்டிருக்காங்கன்னு எழுதணும், என்ன அப்ளை பண்ணணுங்கிற கிளியர் ஐடியா உங்களுக்கு வரும். புரியுதா? இன்னொரு கேள்வி போலாமா பசங்களா? இன்னொரு கொஸ்டின். t = √x. t = இதுக்கு மட்டும்தான் √x + 4 எனில் dx/dt அதாவது x எதை பொறுத்து வேறுபடுது? டைமை பொறுத்து, நேரத்தை பொறுத்து மாறுது. இப்போ dx/dt மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எப்போனா t மதிப்பு 4 எனில் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இப்போ நாம கொடுத்துருக்கிறத எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் கிவன் என்ன அப்படின்னா கொடுத்திருப்பது. ஸோ t = √x + 4. இப்போ எனக்கு dx/dt எனக்கு வேணும். dx/dt x எதை பொறுத்து வகைப்படுத்தணும்? நேரத்தை பொறுத்து வகைப்படுத்தணும். அப்படின்னா எக்ஸுங்கிறது என்னது? சார்பற்ற மாறிலி. சரி, சார்புடைய மாறிலி. எதை சார்ந்திருக்கும்? நேரத்தை சார்ந்திருக்கும். அப்படின்னா x = டைம்ல நாம எழுதணும் ஃபர்ஸ்ட். புரிஞ்சுதா? இப்போ t இருக்கு, நான் இதை மாத்துறேன். இது இந்த சைடுக்கு வந்துடும். t - 4 = √x. இப்போ ரூட் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நான் ரூட்டை நான் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? ரெண்டு சைடும் நான் வர்க்கப்படுத்தணும் இல்லையா?
t minus 4 square root x square. புரியுதா? ரூட்டுங்கிறது என்ன சொல்லலாம்? இந்த ரூட்டுங்கிறது ரூட் எக்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ் பவர் 1/2 சொல்லலாமா? 2 இந்த 2 கேன்சல் ஆயிருமா? இப்போ என்ன கிடைச்சிடும்? x is equal to t minus 4 the whole square. See, நமக்கு பாருங்க, தொடக்கத்தில் எந்த ஒரு கேள்வியை நாம் சால்வ் பண்ணும் போதும் நமக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். நமக்கு ஒரு ஐடியா கிடைக்காம இருக்கலாம். நீங்கள் நிறைய கேள்விகளை நீங்கள் சால்வ் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக அது எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக நீங்கள் நிறைய கேள்விகளை பயிற்சி செய்யணும் பசங்களா. அப்போதான் உங்களாலையும் ஃபிசிக்ஸில் ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? இப்போ நாம் தெரிஞ்சிருச்சு x is equal to t minus 4 the whole square. இப்போ இதை நாம எப்படி வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். x is equal to t minus 4 the whole square. புரியுதா? இதை நாம எப்படி வகைப்படுத்தலாம் அதை நாம பார்த்துட்டு எகைன் நாம இந்த பாயிண்ட்டுக்கு வரலாம். இப்போ நாம y is equal to xங்கிறத நாம ஈஸியா வகைப்படுத்திடலாம் பசங்களா. இப்போ நான் எடுத்திருக்கிறது என்னன்னா y is equal to, இதை தெரிஞ்சுக்கோங்க பசங்களா, y is equal to x minus 1 whole square இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நாம எப்படி வகைப்படுத்தணும் அதை நாம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு நான் ஒரு எளிமையான ஒரு விளக்கம் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கேன். ஃபர்ஸ்ட் y எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது என்ன கிடைச்சிடும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் எப்பவுமே இந்த அடுக்கில் இருக்கிறத நாம வகைப்படுத்தணும். அப்படின்னா அடுக்கில் இருக்கிறத நான் அந்த ஃபார்முலாவில் பிரதியிடும் n into x power n minus 1ல பிரதியிடணும். புரியுதா? இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப். என்ன சொல்லலாம்? என்னோட மதிப்பு 2 into இந்த அதில் 2 x into x power n minus 1 இதில் அப்ளை பண்ணேன். என்னோட மதிப்பு என்னது? 2. எக்ஸோட இது ஃபுல்லாமே என்னது? எக்ஸ் தான். புரியுதா பசங்களா? இது ஃபுல்லாமே எக்ஸ் தான். இப்போ என்ன சொல்லலாம்? x minus 1 the 2 minus 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் எதை மட்டும் தான் பண்ணியிருக்கேன்? அந்த அடுக்கில் இருக்கிறத மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த ஃபார்முலாவில் நான் பிரதியிட்டுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டூ உள்ள இருக்கிறத நான் வகைப்படுத்தணும். உள்ள இருக்கிறத வகைப்படுத்தும் போது எப்படி கிடைச்சிடும்? எக்ஸை வகைப்படுத்தும் போது 1, ஏன்னா எக்ஸ் பவர் 1 வகைப்படுத்தும் போது 1. புரிஞ்சுதா? 1 வகைப்படுத்தும் போது என்ன ஆயிரும்? 0. ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கும் பசங்க. ஸோ 2x minus 1. புரிஞ்சுதா? இதுதான் இதோட வகைக்கெழு. இன்னொரு பார்க்கலாம் ஒரு கேள்வி. எக்ஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் 1 2 அப்படின்னு எடுத்துட்டேன். புரியுதா? 2x ஸ்கொயர் பிளஸ் 1 இன்ட்டு 2 பவர் 2. இப்போ நான் dy பை dx கணக்கு இல்லாம ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? சொல்லிட்டே பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுக்கில் இருக்கிறத நான் இந்த ஃபார்முலாவில் பிரதியிடணும். அப்படின்னா என்னோட மதிப்பு என்னது? என்னோட மதிப்பு 2 இன்ட்டு எக்ஸ். இது மொத்த மதிப்புமே எக்ஸ். உள்ள இருக்கிறத மட்டும் எக்ஸ் இல்லாம இல்லை. ஸோ இது ஃபுல்லாகவே என்னது? எக்ஸ் தான். ஸோ என்ன சொல்லலாம்? 2x ஸ்கொயர் பிளஸ் 1 2 minus 1. இப்போ நான் இது என்ன பண்ணணும்? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா உள்ள இருக்கிறத நான் வகைப்படுத்தணும். இப்போ 2ங்கிறது ஒரு மாறிலி. எக்ஸ் ஸ்கொயரை நான் வகைப்படுத்தினா என்ன கிடைச்சிடும்? 2 இன்ட்டு எக்ஸ்ன்னு சொல்லாமல் எக்ஸ் ஸ்கொயரை வகைப்படுத்தும் போது என்ன கிடைச்சிடும்? 2x. புரியுதா? 1 வகைப்படுத்தும் போது 0 பிளஸ் 0. ஸோ இப்போ என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே 2 4, இங்கே ஒரு 2 8 ஆயிருமா? 8x இன்ட்டு 2x ஸ்கொயர் பிளஸ் 1 1. புரியுதா? 2 minus 1 1. புரியுதா பசங்களா? எப்படி நம்ம வகைப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுதா? தயவு செய்து புரிஞ்சுக்க, எப்படி வகைப்படுத்துறதுங்கிறத தெரிஞ்சுக்க. ஸோ அதுதான் நான் இங்கே பிரதியிட போகிறேன். ஸோ இப்போ நாம பண்ணலாமா? இப்போ dx by dt போலாமா? நான் இப்போ என்ன பண்ணணும்? சொல்லிட்டே பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அடுக்கில் இருக்கிறத நான் அந்த ஃபார்முலாவில் பிரதியிடணும். ஸோ n into x power n minus 1. என்னோட மதிப்பு என்னது? 2. எக்ஸுங்கிறது இது ஃபுல்லாகவே எக்ஸ். t minus 4 n minus 2 minus 1. இது புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? உள்ள இருக்கிறத வகைப்படுத்தணும். டீயை வகைப்படுத்தினா 1, 4 வகைப்படுத்தினா 0 minus 0. அப்படின்னா இதை வேண்டியதில்லை. ஸோ இது என்ன கிடைச்சிடும்? 2 into t minus 4 into 1. ஸோ இது உள்ள இல்லை பெருக்கும் போது என்ன கிடைச்சிடும்? 2t minus 8 அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ டீயோட மதிப்பு என்னவா இருக்கும்போது நான் கால்குலேட் பண்ணணும்? 4 இருக்கும்போது நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? டீக்கு பதிலாக என்ன சொல்கிறேன்? t is equal to 4னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்ன கிடைச்சிடும்? 2 into 4 minus 8
இப்போ என்ன கிடைச்சிரும் 8 minus 8 என்ன கிடைச்சிரும் 0 பூஜ்ஜியம் கிடைச்சிரும். ஸோ இதோட மதிப்பு என்ன தெரிஞ்சுதா? ஸோ ஆன்சர் இஸ் பூஜ்ஜியம். புரியுதா பசங்களா? எப்படி நாம வகைப்படுத்துறது யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சுதா? வகைப்படுத்துறோம் தெரிஞ்சுதா? ஸோ நான் இடப்பெயர்ச்சி கொடுத்துட்டாங்கன்னா அதை ஒரு நேரத்தை பொறுத்து வகைப்படுத்தினா எனக்கு திசைவேகம் கிடைக்கும். திசைவேகம் கொடுத்துட்டாங்கன்னா அதை ஒரு டைம் வகைப்படுத்தினா முடுக்கம் நமக்கு கிடைக்கும். இதுதான் நமக்கோட ஐடி. புரியுதா பசங்களா? நெக்ஸ்ட் போலாமா? இப்ப பாரு, நேரம் T-ஐ சார்ந்த ஒரு துகளின் நிலை கொடுத்துட்டாங்க. x is equal to at plus bt square minus ct cube கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு a, b மற்றும் ஆகியவற்றின் மாறிகள்னா என்னது? மாறாது, ஒரு கான்ஸ்டன்ட். அத்துகளின் முடுக்கம் சுழியாகும் போது, இதுதான் நம்ம பசங்களா இந்த கேள்வியிலிருந்து நாம எடுக்க வேண்டிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பாயிண்ட்னு சொல்லலாம். முடுக்கம் சுழியா இருக்கும்போது அதன் திசைவேகம் நாம கணக்கிடணும். திசைவேகம் இப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது இல்லாம கிவனுங்கிறது என்ன சொல்லலாம்? கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்டது. எது கொடுத்திருக்காங்க? நிலை கொடுத்திருக்காங்க. x is equal to at plus bt square minus ct cube கொடுத்துட்டாங்க. அது மட்டுமா கொடுத்திருக்காங்க? இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? முடுக்கம் சுழியாகும் போது, முடுக்கம் a 0 ஆகும் போது திசைவேகத்தின் மதிப்பு நான் கணக்கிடணும். அப்படின்னா நாங்க என்ன கணக்கிடணும்? திசைவேகம் கணக்கிடணும், முடுக்கமும் கணக்கிடணும். முடுக்கமை கணக்கிட்டு அதை ஈக்குவல் டு 0 நான் போடணும். ஏதாவது ஒரு மதிப்பு கிடைக்கும், அதை எடுத்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இப்ப பார்க்கலாமா எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு? இப்ப பார்க்கலாம் பாருங்க. எனக்கு திசைவேகம் கணக்கிடலாமா? திசைவேகங்கிறது என்ன சொல்லலாம்? இடப்பெயர்ச்சியில் ஏற்படும் மாற்றம் இல்லையா? ஸோ அப்படின்னா நான் ஒரு டைம் வகைப்படுத்துறேன். ஏ டி பவர் 1. ஸோ என்னோட மதிப்பு என்ன? 1 இருக்கும்போது என்ன கிடைச்சிரும்? ஸோ 1 into 1 minus 1 என்ன கிடைச்சிரும்? 1 கிடைச்சிரும் நான் வகைப்படுத்தும் போது. பிளஸ் இங்க ஸ்கொயர் இருக்கு, 2bt சொல்லலாமா? ஒரு டைம் வகைப்படுத்தும் போது 2t சொல்லலாமா? இப்போ இதை நான் வகைப்படுத்துறேன். சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வரும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க சால்வ் பண்ணுங்க பசங்களா. வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க சால்வ் பண்ண பசங்களா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ எனக்கு கிடைச்சிரும் 3t square into c. இது என்ன கிடைச்சிருச்சு? திசைவேகம் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ திசைவேகம் எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த மதிப்பு கூட நான் ஒப்பிடலாமான்னு பாருங்க. ஏ இருக்கு, எல்லாத்துலயும் ஏ இருக்கு. நெக்ஸ்ட் பிடி இருக்கு, பிடி. ஆனா இங்க என்ன? அது டி இல்லவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? டீயோட மதிப்பு இங்க பிரதியிடணும்னு அர்த்தம். புரியுதா? இதுவே நாம ஒப்பிடும் போது நமக்கு அதோட மதிப்பு தெரியணும், திசைவேகத்தின் மதிப்பு தெரியும். பட் டீங்கிறது நமக்கு தெரியாதனால டீயோட மதிப்பு இதுல நான் பிரதியிடணும். அதுக்காக தான் நான் முடுக்கம் கணக்கிட போறேன். நெக்ஸ்ட் போலாமா? முடுக்கம் இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிடி. அப்படின்னா திசைவேகத்தை இன்னொரு டைம் வகைப்படுத்தலாமா? இப்போ இது ஏங்கிறது ஒரு மாறிலி, அதை வகைப்படுத்தும் போது 0 ஆயிருமா நேரத்தை பொறுத்து. இப்ப பிடி டீயை வகைப்படுத்தும் போது 1 2b. புரியுதா? இப்போ டி ஸ்கொயர் வகைப்படுத்தும் போது என்ன கிடைச்சும்? 3c. டி ஸ்கொயர் வகைப்படும் போது 2t. இப்போ என்ன கிடைச்சிருக்கு பாருங்க? 2b minus 6ct. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? முடுக்கத்தின் சுழின்னு சொல்லிட்டாங்க. முடுக்கத்தின் மதிப்பு சுழி 0வா இருக்கு. இப்போ நாம இது இந்த சைடு கொண்டு வந்துட்டா 6t is equal to 2b. டீயோட மதிப்பு என்ன சொல்லலாம்? 2b divided by 6c. இப்போ இது நாம கேன்சல் பண்ண கிடைச்சிடும் 3cன்னு சொல்லலாம். அப்போ இந்த டீயோட மதிப்பு தெரிஞ்சிருச்சு. இந்த டீயோட மதிப்பு தான் இந்த வில நாம் பிரதியிட போறோம். என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ நீங்க சால்வ் பண்ணுங்க பசங்களா. வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. என்ன கிடைச்சிடும்? v is equal to a plus 2b. டீயோட மதிப்பு என்னது? b by 3c minus 3c. டீயோட மதிப்பு பாருங்க b by 3c. இதை நான் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். ஸோ a plus 2b square 3c minus, இப்போ பாருங்க இதை நான் 3c b square divided by 9. இங்க பாருங்க 3a ஸ்கொயர் பண்ணும்போது 9c ஸ்கொயர். இந்த c கேன்சல், இந்த 3 இங்க 9 கேன்சல் ஆயிடும். இப்போ என்ன வரும்னு பாருங்க? a plus 2b square 3c minus
b ஸ்கொயர் டிவைடட் பை 3c. புரிஞ்சா? இந்த ரெண்டுலையும் என்ன ஒரு பொதுவா இருக்கு பாருங்க, b ஸ்கொயர் டிவைடட் பை 3c இருக்கா? இதை நம்ம சால்வ் பண்ணும்போது a பிளஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை 3c நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ என்ன இருக்கும் பாருங்க, b ஸ்கொயர் டிவைடட் பை 3c நான் வெளியே எடுத்துட்டேன்னா 2 இருக்கும். இங்கே b ஸ்கொயர் பை 3 இருந்துச்சுன்னா 1 இருக்கும். ஸோ நமக்கு ஃபைனலாக கிடைக்கிறது 2/3c. ஸோ இருக்கான்னு பாருங்க 3c. ஸோ ஏங்கிற ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு வரும். புரிஞ்சுதா பசங்களா? எப்படி நாம இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிறோம்னு தெரிஞ்சுதா? ஸோ இதை புரிஞ்சு கிளியரா? அதாவது முடுக்கத்தின் மதிப்பு 0னா நீங்க முடுக்கம் கால்குலேட் பண்ணணும், அதை சுழியோட மதிப்பு ஈக்குவல் டு 0 போடணும், டைம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் ப்ரொசீஜர். முடுக்கத்தின் மதிப்பு 0னா நீங்க முடுக்கம் கால்குலேட் பண்ணணும், ஈக்குவல் டு 0. திசைவேகத்தின் மதிப்பு சுழி அப்படின்னா திசைவேகம் கால்குலேட் பண்ணணும், அது ஈக்குவல் டு சுழி 0ன்னு போடணும். டைம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த டைமை வச்சு நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதை நாம சால்வ் பண்ணணும் பசங்களா. புரிஞ்சுதா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? எஸ். இதுக்கு இன்னொரு அது நம்ம பார்க்கலாம். இப்போ நாம நமக்கு எக்ஸ் தெரிஞ்சுன்னு இடப்பெயர்ச்சி தெரிஞ்சிச்சுன்னா இடப்பெயர்ச்சி நெக்ஸ்ட் அது பார்க்கலாம். இடப்பெயர்ச்சி தெரியும் போது இடப்பெயர்ச்சி தெரியுது. இடப்பெயர்ச்சி தெரியும் போது அதை நேரத்தை பொறுத்து நான் வகைப்படுத்தினா என்ன கிடைச்சிரும்? dx by dt v கிடைச்சிருமா? இது v மறுபடியும் நேரத்தை பொறுத்து வகைப்படுத்துறேன், dv by dt என்ன கிடைச்சிரும்? முடுக்கம் நமக்கு கிடைச்சிரும். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பசங்களா இது. இப்போ திசைவேகம் பாருங்க, திசைவேகம் எதை பொறுத்து மாறுபடுதுன்னு சொல்லலாம்? டைமை பொறுத்து, நேரத்தை பொறுத்து மாறுபடும் போது எனக்கு முடுக்கம் கிடைக்கும். திசைவேகம் நேரத்தை பொறுத்து மாறும்போது முடுக்கம் கிடைக்கும். அப்படின்னா நாம திசைவேகத்தை வச்சு நாம முடுக்கம் கணக்கிடலாம். திசைவேகத்தை வச்சு முடுக்கம் கணக்கிடலாம். எப்படின்னா திசைவேகம் நேரத்தை பொறுத்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. திசைவேகம் நேரத்தை பொறுத்து இருக்கும்போது முடுக்கம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? dv by dt ஈஸியா நம்ம கணக்கிடலாம். இப்ப வரைக்குமே நாம அப்படிதான் பார்த்தோம். அப்படின்னா ஸோ திசைவேகம் நேரத்தை பொறுத்து இருக்கும்போது நான் ஒரு டைம் வகைப்படுத்தும் போது நமக்கு முடுக்கம் கிடைக்கும். இப்போ திசைவேகம் நிலையை பொறுத்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. திசைவேகம் நிலையை பொறுத்து மாறுபடுது அப்படின்னு எடுத்துட்டேன். இங்க பாருங்க, இது என்ன சொல்லலாம்? திசைவேகம், இதை தெரிஞ்சுக்க பசங்களா, திசைவேகம் நேரத்தை பொறுத்து, நேரத்தை பொறுத்து, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பசங்களா, பொறுத்து மாறுபாடு அடைஞ்சிச்சுன்னா முடுக்கம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்போ இங்க என்னன்னா திசைவேகம் எதை பொறுத்து மாறுபடுது? நிலையை பொறுத்து மாறும். திசைவேகம் பொருளின் நிலையை பொறுத்து மாறுபடுமாயின், பொறுத்து மாறுபடுமாயின், மாறுபடுமாயின் முடுக்கம் எப்படி கணக்கிடலாம்? முடுக்கம் தயவு செய்து இதை புரிஞ்சுக்க பசங்களாம். ஸோ இங்க பாருங்க, திசைவேகம் நேரத்தை பொறுத்துனா dv by dt சொல்லலாம் முடுக்கம் கணக்கிடும் போது. இப்ப திசைவேகம் நேரத்தை நிலையை பொறுத்து மாறும்பொழுது எப்படி நாம முடுக்கம் கணக்கிடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தான் நாம யூஸ் பண்ண போறது சங்கிலி விதின்னு சொல்லலாம். சங்கிலி கருப்பந்தான் சங்கிலி விதி. ஸோ என்ன பண்ண போறோம்? சங்கிலி விதி பார்க்க போறோம் பசங்க. சங்கிலி விதி, சங்கிலி விதியா? என்ன கருப்ப வரான் வழி வரைக்காதே சங்கிலி விதி பசங்களா. சங்கிலி விதிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ முடுக்கங்கிறது என்ன சொல்லலாம்? dv by dt-யா? இப்ப சங்கிலி விதிங்கிறது என்ன சொல்லலாம்னு பாருங்க. இந்த dv by dt எப்படி எழுதுறேன் அப்படின்னா, இங்க dx நான் பெருக்கிறேன் into dx divided by dt. அப்படின்னா இந்த dx கேட்கும்போது dv by dt கிடைச்சிருமா? ஸோ இந்த dv by dt நான் என்ன சொல்றேன்? dv by dx by dt எழுதுறேன். இப்போ dx by dt யோட மதிப்பு என்ன சொல்ல? dx by dt vன்னு சொல்லாமா? dv by dx அப்படியே எழுதிட்டேன். ஸோ எனக்கு நிலையை பொறுத்து திசைவேகம் மாறுமாயின், வெரி 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 முக்கியமான ஒரு கேள்வி பசங்களா. திசைவேகம் நிலையை பொறுத்து மாறுமாயின் முடுக்கத்தை கணக்கிடும் ஒரு ஃபார்முலா இதுதான். a is equal to v dv by dx. புரியுதா? இப்போ ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். ஒரு கொஸ்டின் கேள்வி எப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ v is equal to
டி ஸ்கொயர்னு கொடுத்துட்டேன். இப்போ முடுக்கம் எப்படி கணக்கிடலாம்? அதுக்கு முன்னாடி திசைவேகம் எதை பொறுத்து மாறுபடுது? நேரத்தை பொறுத்து. நேரத்தை பொறுத்து மாறுபடுச்சுன்னா முடுக்கம் எப்படி கணக்கிடலாம்? a is equal to dv by dt எனக்கு கிடைச்சிடும் 2t. இதுதான் முடுக்கம் தெரிஞ்சு. இப்போ நான் கொடுக்கறது v is equal to x ஸ்கொயர்னு கொடுக்குறேன். இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி என்ன கேட்குறேன்னா முடுக்கம் கணக்கிடுங்கன்னு கேட்குறேன். ஸோ உங்களுக்கு அப்படி கொஷின் கேட்கும் போது மைண்டில் வர்றது என்ன அப்படின்னா, மூளையில் உங்களுக்கு திசைவேகம் எதை பொறுத்து மாறுபடுதுன்னு தெரியணும். இப்போ எதை பொறுத்து மாறுபடுது? நிலையை பொறுத்து மாறுபடுது. ஸோ இதை பயன்படுத்தணுமா, இதை பயன்படுத்தணுமா? இதை பயன்படுத்தணும். எப்படி முடுக்கம் கணக்கிடலாம்? a is equal to dv v dv by dx. புரிஞ்சுதா பசங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நாம என்ன கணக்கிடணும்? dv by dx. மிக எளிதா நாம கணக்கிடலாமா? எப்படின்னா dv by dx x ஸ்கொயர் இருக்கு. இதை நான் வகைப்படுத்தும் போது என்னோட மதிப்பு என்னது? 2. இதை சொல்லும் போது 2 into x சொல்லாமா? இதுதான் dv by dx. n into x power n minus 1. இதில் நான் பிரதியிட்டு. ஸோ 2 into x power 2 minus 1. புரிஞ்சுதா? இப்போ v யோட மதிப்பு நமக்கு தெரியும். ஸோ முடுக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். v யோட மதிப்பு x ஸ்கொயர் into dv by dx ஓட வேல்யூ 2x. என்ன கிடைச்சிடும்? 2x cube. இதுதான் முடுக்கம்னு சொல்லலாம். புரியுதா பசங்களா? ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. புரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நான் மிக தெளிவா இன்னமும் ஏன்னா எல்லா பசங்களுக்கும் புரிதலுங்கிறது டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்டேஜில் இருக்கும். எனக்கு சொன்னா புரிஞ்சுக்கும். இன்னொரு டைம் 2 டைம் 3 டைம் சொல்லும் போது தான் புரியும். ஸோ அதுக்காக தான் நான் கேட்குறேன். உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இன்னும் மிக எளிதாக ஒரு விளக்கம் நான் கொடுக்குறேன். இதுவே ஒரு நல்ல விளக்கமாக இருந்திருக்கும் பசங்களா. இதை பொறுத்து நாம் ஒரு கேள்விகளை பார்க்கலாம். நீட் கேள்விகளை பார்க்கலாம். இப்போ இதுதான் நீட் கேள்வியோட மதிப்பு கொஸ்டின். தொடக்கத்தில் ஓய்வு நிலையில் உள்ள ஒரு துகள். தொடக்கத்தில் ஓய்வு நிலையில் உள்ள துகள் அப்படின்னா நமக்கு அந்த கேள்வியை படிக்கும் போதே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஃப்ரேமாக வரணும் பசங்களா. தொடக்கத்தில் ஓய்வு நிலையில் என்ன அப்படின்னா தொடக்க திசை வேகத்தின் மதிப்பு என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். தொடக்க திசை வேகத்தின் மதிப்பு என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஓகே. எக்ஸ் என்ற குறிப்பு புள்ளியிலிருந்து எக்ஸ் அச்சின் வழியே எக்ஸ் என்ற குறிப்பு புள்ளியிலிருந்து அப்படின்னா இது எங்க தொடங்குது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிற ஒரு புள்ளியில தொடங்குது. அதோட தொடக்க திசைவேகம் என்ன சொல்லிட்டாங்க? 0ன்னு சொல்லிட்டாங்க. தொடக்க திசைவேகம் என்ன சொல்லிட்டாங்க? 0ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நகர தொடங்குகிறது. அதன் திசைவேகம் b ஆனது. திசைவேகம் கொடுத்துருக்காங்களா? திசைவேகம் என்ன சொல்லிட்டாங்க? 4√x கொடுத்துட்டாங்க. திசைவேகம் எதை பொறுத்து மாறுபடுது? நிலையை பொறுத்து மாறுபடுது. கேட்டீங்களா இந்த கொஸ்டின் உங்களுக்குள்ளே? புரிந்தா பசங்களா? ஒரு கேள்வி கேட்கும் போது உங்களுக்குள்ளேயே எப்படி அந்த கொஸ்டினை நாம சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா வரணும். ஸோ அதுதான் என்ன எடுத்துட்டேன். b is equal to 4√x என்றவாறு மாறுகிறது. அத்துகளின் என்ன கணக்கிடம்? முடுக்கம் கணக்கிடம். முடுக்கங்கிறது என்ன சொல்லலாம்? இப்ப கொஸ்டின் உங்களுக்குள்ள கேள்வி உங்களுக்குள்ள கேட்டுங்க. இப்ப திசைவேகம் எதை பொறுத்து மாறுபடுதுன்னு சொல்லிட்டாங்க? நிலையை பொறுத்து மாறுபடுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப முடுக்கம் எப்படி கணக்கிடலாம்? ஸோ முடுக்கம் நான் கணக்கிடணும் அப்படின்னா முடுக்கம் எப்படி கணக்கிடலாம் அப்படின்னா a is equal to நிலையை பொறுத்து மாறுதுன்னா v dv by dx. புரியுதா பசங்களா? v dv by dx. இப்ப நாம ஃபர்ஸ்ட் என்ன கணக்கிடுறோம்? dv by dx தான் எப்பவுமே நாம கணக்கிடும். dv by dx கணக்கிடலாமா? ஸோ dv by dx 4. இப்போ n into x power n minus 1 அப்ளை பண்ண போறோம். இப்போ என்னோட மதிப்பு என்னது? x power 1/2. என்னோட மதிப்பு என்னது? 1/2. ஸோ நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே பாருங்க, என்னோட மதிப்பு 1/2 x power 1/2 minus 1. ஸோ என்ன கிடைச்சிடும்? 1/2 x power 1/2 minus 1ங்கிறது என்ன சொல்லலாம்? -1/2. இப்போ இந்த 4 கேன்சல் 2 into x power -1/2. இதுதான் dv by dx. இதை நாம இப்போ பிரதியிடலாமா? ஸோ v யோட மதிப்பு என்ன பாருங்க? 4x power 1/2. ரூட்டோட மதிப்பு 1/2 into dv by dx ஓட மதிப்பு 2 into x power -1/2. இங்க பாருங்க, பேஸ் அடித்தளம் சமமா இருக்கும்போது x இங்க x பவர் என்ன பண்ணிக்கலாம்?
நாம கூட்டிக்கலாம். அடித்தளம் பேஸ், அடித்தளம் சமமா இருக்கும்போது அடுக்குகளை என்ன படுத்தலாம், கூட்டலாம். ஸோ அப்படின்னா ஸோ அடித்தளம் XX இருக்கு. ஸோ அடுக்குகள் என்ன சொல்லலாம், 1/2 - 1/2 என்ன கிடைச்சிடும், 0. புரியுது? இப்போ என்ன பாருங்க, இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 2 இருக்கு. 8 x பவர் 1/2 - 1/2. ஸோ என்ன கிடைச்சிடும், 8x பவர் 0ன்னு சொல்லலாம். ஸோ x பவர் 0வோட மதிப்பு என்னது, 1. ஸோ ஆன்சர் என்னது, 8. இதுதான் முடுக்கம் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் பசங்களா. புரிஞ்சுதா பசங்களா? ஸோ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அதே மாதிரி தான் ஒரு கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். இயங்கும் துகள் ஒன்றின், இதுவும் நீட் கொஸ்டின் பசங்களா. இயங்கும் துகள் ஒன்றின் நேரம் t மற்றும் நிலை xன்னு கொடுத்துட்டாங்க. ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு கொடுத்துருக்காங்க. t = x² + 1, சரி x² + x என கொடுக்கப்பட்டுள்ளது. துகளின் முடுக்கம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, முடுக்கம். ஸோ முடுக்கம் நான் கணக்கிடணும். என்ன கொடுத்துட்டாங்க, given. எப்பவுமே இதை நாம தெரிஞ்சுக்கலாம் பசங்களா. ஸோ என்ன கொடுத்துட்டாங்க, t = x² + 1. நான் முடுக்கம் கணக்கிடணும். இதுதான் என்னோட கொஷின். x இது +1, இது x. இதை நாம எப்படி கணக்கிடலாம் பார்த்துக்க. எப்படி கணக்கிடலாம், முடுக்கம்ங்கிறது என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, முடுக்கங்கிறது 2 விதமா நான் கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னா, dv/dt வச்சு கால்குலேட்லாம். திசை வேகம் நேரத்தை பொறுத்து வேறுபடுமாயின் dv/dt முடுக்கம் தெரிஞ்சிடும். இப்ப திசை வேகம் நிலையை பொறுத்து வேறுபடுமாயின் எப்படி கால்குலேட், vdv/dx கணக்கிடணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் நாம திசை வேகம் கணக்கிடணும். அப்பதான் இப்ப பாரு x கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் திசை வேகம் நமக்கு தெரிஞ்சாதான் இதுல நாம பயன்படுத்தணுமா இல்ல இதை பயன்படுத்தணுமா அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியா வரும் பசங்களா. புரியுதா? அதுக்கு நாம திசை வேகம் கணக்கிடலாம். திசை வேகம் கணக்கிடும் போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நாம கொடுத்துட்டாங்க திசை வேகங்கிறது dx/dt. ஸோ இப்ப பாருங்க, dx/dt தான் திசை வேகம் இல்லையா. இடப்பெயர்ச்சி நேரத்தை பொறுத்து மாறும் தான் திசை வேகம். ஸோ இந்த t-யை x பொறுத்து வகைப்படுத்தலாமா, என்ன கிடைச்சிடும், dt/dx. t-யை x பொறுத்து வகைப்படுது. ஏன்னா x பொறுத்து தான் டைம் நேரம் வேறுபடுது. அதனாலதான் x-இன் y-இன் சரி x-ஐ பொறுத்து y-இன் t-இன் வகைக்கெழுன்னு சொல்றேன். அதாவது x-ஐ பொறுத்து t-இல் ஏற்படும் மாற்றம் நாம் கணக்கிடுறோம். ஓகே, என்ன கிடைச்சிரும் பாருங்க, 2x + 1 இல்லையா, 2x + 1, 2x + 1. இப்போ எனக்கு dx/dt தான் எனக்கு தெரியும், திசை வேகம் தெரியும். பட் நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க, dt/dx. அப்ப என்ன நாம என்ன இருக்கு, தலைகீழா எடுக்கலாமா. தலைகீழா எடுக்கும்போது தலைகீழி, இன்வர்ஸ், தலை கீழி, கிளி அல்ல கீழி. அப்ப என்ன சொல்லலாம், dx/dt = என்ன சொல்லலாம், 1/, அதாவது இது இங்க மல்டிப்ளை பண்ணிட்டா இது கீழே கொண்டு வந்துட்டு, அதனால dx/dt 1/, என்ன ஆயிரும், இது கீழே வந்துருமா, 2x + 1. இங்க பாருங்க, dt/dxங்கிறது இது, dx/dtங்கிறது என்ன சொல்லலாம், இதை நான் இப்படி கொண்டு வரேன், இதை கீழே கொண்டு வரேன், அதே மாதிரி இங்க கீழே கொண்டு வரேன். ஸோ இது மேலே போச்சுன்னா dx/dt, இது கீழே வந்துச்சுன்னா dt = இது கீழே வந்துச்சுன்னா 1/2x + 1. இப்போ நமக்கு திசை வேகம் கிடைச்சிருச்சா, திசை வேகம். ஸோ இதை நான் மேலே கொண்டு போகிறேன், என்ன கிடைச்சிரும், 2x + 1 - 1. அப்போ என்னங்க பாருங்க, இதுதான் திசை வேகம். இப்போ திசை வேகம் எதை பொறுத்து இருக்கிறது, நிலையை பொறுத்து இருக்கிறது. திசை வேகம் நிலையை பொறுத்து இருக்கிறது. அப்படின்னா முடுக்கம் எப்படி கணக்கலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். புரியுதா பசங்களா? கம்ப்ளீட் பண்ணலாமா? ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணுங்க, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் a = v dv/dx. இப்போ நான் என்ன கணக்கிடணும், dv/dx கணக்கிடணும். dv/dx எப்படி கணக்கிடலாம் பாருங்க, இதுதான் v, x பொறுத்து வகைப்படுத்துறேன். இப்போ என்னோட மதிப்பு என்னது, -1. இதை நான் எப்படி வகைப்படுத்துறேன்னு சொன்னேன், ஃபர்ஸ்ட் இந்த அடுக்க அந்த n × x பவர் n - 1ல நான் பிரதியிடணும். பிரதியிடும் போது என்ன கிடைச்சிடும், -1 2x + 1 -2 -1 சொல்லலாமா, இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ள இருக்கிறத வகைப்படுத்தணும். 2x வகைப்படுத்தினா 2, 1 வகைப்படுத்தும் போது 0. இப்போ என்ன கிடைச்சிடும் பாருங்க, இது இங்க சொல்லும் போது -2 2x + 1 - 2 கிடைச்சிருச்சா.
dv by dx தெரிஞ்சிச்சு, v யோட மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதை நாம பிரதியிடலாமா? v யோட மதிப்பு என்னது? a is equal to v dv by dx. v யோட மதிப்பு என்ன பாருங்க, v யோட மதிப்பு இங்க நான் எடுக்கிறேன். 2x plus 1 minus 1 into dv by dx ஓட மதிப்பு என்னது? minus 2 2x plus 1 minus 2. ஸோ இங்க பாருங்க, அடித்தளம் சேமா இருக்கும்போது, சமமா இருக்கும்போது அடுக்குகளை என்ன பண்ணலாம்? கூட்டலாம். இங்க -1, இங்க -2 என்ன ஆயிரும்? கூட்டும் போது -1 -2 -3 மாறிடும். அதை கீழே கொண்டு வந்துட்டேன். -2 டிவைடட் பை, அது கீழே கொண்டு வரும்போது 2x plus 1 plus 3. ஸோ இருக்கான பாருங்க ஆன்சர் -2 2x plus 1 whole cube. Yes. So B is the question answer. புரியுதா பசங்களா? எப்படி நாம இந்த வகையிடல நாம இயற்பியல் அப்ளை பயன்படுத்துறோம் தெரிஞ்சதா பசங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய பயன்பாடுகளை நாம வர இந்த நெக்ஸ்ட், அதாவது அடுத்தடுத்து வர்ற காணொலியில உங்களுக்கு பதிவிடுறேன் பசங்களா. ஸோ நான் உங்ககிட்ட கேட்டுக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ நான் போட்டுகிட்டே இருக்கேன். தயவுசெய்து இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களுக்கும் அல்லது உங்களோட மாணவர் செல்வங்களுக்கும் தயவுசெய்து பகிருங்க. அது எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி.